ஹாய், குட் மார்னிங். வெல்கம் டு எஸ்கேம் ஃபேமிலி. இன்றைக்கி வீடியோ அதை பற்றினா இன்னைக்கு கீர்த்தி ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் பார்க்க போகிறோம். கீர்த்தி அதுவும் இல்லாமல் நியூ ஸ்கூல் ஜாயின் பண்ணியிருக்கா. ஸோ இன்றைக்கி வீடியோ அதை பற்றி தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நான் வந்து நியூ ஸ்கூலில் சேர்ந்துருக்கேன். அதனால நியூ ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட் டேவாக போகிறேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஆஃப் டே தான். ஹாய், நான் வந்து இன்னைக்கு ஃபஸ்ட் டேவா என்னோட ஸ்கூலுக்கு போகிறேன். ஃபஸ்ட் டே அதனால புது ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்காங்க. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்க எனக்கு பிடிக்கும். புது புது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறேன். இன்னைக்கு மட்டும் ஆஃப் டே தான். நாளையிலேருந்து 4 PM இருப்பேன். ஜாலியாக இருக்கு, எக்ஸைட்டடாக இருக்கு. என்னோட நியூ யூனிஃபார்ம், அப்புறம் என்னோட நியூ பேக். ஓகே, வாங்க ரெடி ஆகலாம். இன்றைக்கி ஹாஃப் டேன்றனால லஞ்ச் கிடையாது. அம்மாவுக்கு வந்து பிரேக் மட்டும்தான். ஸோ அதனால் சக்கரை பிஸ்கெட் வச்சு கொடுத்துருக்கேன். 4லேருந்து 2 பிரேக் வரும். ஸோ வந்து 2 ஸ்நாக்ஸ் மேடம். இதுதான் அம்மாவோட புது பேக், நியூ பேக். அனால்ஸா. அப்புறம் வந்து 9:50க்கு வந்து ஸ்கூல் உள்ள இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டேன்றனால நானும் போய் விட போகிறேன். மிட்டு, நான், அவங்க அப்பா, அப்புறம் கீர்த்தி. பாருங்க, ஜாலியாக ஆடிட்டு இருக்காங்க. ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க மேடம். நீங்களும் கிளம்பிட்டீங்களா அக்கா ஸ்கூலுக்கு? ஏய், முறைக்கிறா. குடி ஆயிடுச்சு. பார்க்கலாம் 2 நாள் கழிச்சு. நாங்கள் ஸ்கூலுக்கு போகிற டைம் செம்ம டிராஃபிக் ஆகிடுச்சு. வழி ஃபுல்லாக வண்டி தான் நின்றுட்டு இருந்தது. ஒரு வழியாக கிளியர் ஆகிடுச்சு டிராஃபிக்கு. கிளம்பியாச்சு. ஓ, என்னம்மா? அதுதானே முன்ன ஃப்ரண்ட்டு கேட்டு, இப்போ தான் பேக் கேட்டு. கோனெல்லாம் இருக்கா பேகு? பரவாயில்லையே, புது ஸ்கூலுக்கு நல்லா வீர நடை போட்டுட்டு போகிறான்னு பார்த்தா கிளாஸில் போய் உட்காந்து டாட்டா காட்டுறதுக்குள்ளே ஒரே அழுக. உங்கள் 2 பேரையும் தான் பார்த்து அழுகுறா. ஸோ நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டாங்க. எங்களுக்கு மனசு கேட்கல. அங்கே நின்று அந்த சேனலே பார்த்துட்டு இருந்தோம்.
எங்களால் கொஞ்ச நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. சரி ஃபர்ஸ்ட் டேன்றனால அப்படி அழுகுறான்னு நினச்சி விட்டு கிளம்பியாச்சு. சரி அடுத்த நாளும் நான் வர்றதா டிசைட் பண்ணியிருந்தேன். எங்களுக்கு மனசு கேட்கல. ஸோ ப்ரேயர் ஆரம்பிக்கிற வரைக்கும் வெளியே நின்றுட்டுருந்தோம். ஃபர்ஸ்ட் டேன்றனால கொஞ்சம் எமோஷ்னலாகி அழுதுட்டா. சரி வீட்டுக்கு வந்த கையோட அவளுக்கு சொல்லி புரிய வச்சேன், அழக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருப்பாங்க, நீ தான் பேசணும் பழகணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி அவளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அடுத்த நாள் அழவே மாட்டேமான்னு ரொம்ப தைரியமாக சொல்லிட்டு போனான். சரி ஃபர்ஸ்ட் டே தான் ரொம்ப நேரம் அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன்னா செகண்ட் டே ஃபுல் புக்ஸ் அண்ட் நோட்ஸ் கேட்டிருந்தாங்க. அது கொடுத்து அமிச்சோம். சரி உள்ளே போய் விடலான்னு பார்த்தா பேரண்ட்டில் ஒருத்தர் தான் உள்ளே போய் விடணும்னு சொல்லிட்டாங்க. அதுவே அலோவ் பண்ணல. அதுவும் பேக் வெயிட்ன்றனால கீர்த்தி அப்பா மட்டும் போனாங்க. அப்போவுமே நடுவில் ஆயமா வாங்கிட்டு கீர்த்தியை கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க. அவளுக்கு விடுவோன்னு நினச்சிட்டு இருந்தா போல். அப்புறம் அங்கே போய் கிளாஸ் ரூம் வெளில கொஞ்சம் நேரம் நின்றுட்டுருக்கவும் எங்களை பார்த்து ரொம்ப அழகு வந்துருச்சு. ஓடி வந்துட்டா. மறுபடியும் கிளாஸ் ரூம்லேருந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்குறோன்ட்டு. சரி ஒரு வாரம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் ஒழுங்காக போயிட்டுருக்கா. அந்த ஃபர்ஸ்ட் 3 days மட்டும் அவளுக்கு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணா. டிப்ரெஷன். ஆமாம், ஸ்கூல் செட் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு தான் டிப்ரெஷன். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் ட்ராமாலாம் நடந்திருக்கும்ல. ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா. என்னடி இது?